சென்னை பல்லவன் சாலையில் உள்ள போக்குவரத்து மாநகர கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக சென்னைக்கு கூடுதலாக 100 பேருந்துகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, எந்தெந்த வழித்தடங்களில் சென்னைக்கு கூடுதலாக 100 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். போக்குவரத்து துறைக்கு BS6 ரக பேருந்துகள் முதல் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதில் முதற்கட்டமாக 100 பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். காற்றின் மாசுபாட்டை குறைக்கக்கூடிய வகையில் BS6 பேருந்துகள் தமிழகத்தின் அனைத்து போக்குவரத்து கழகத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1666 பேருந்துகள் கொள்முதல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக 100 பேருந்துகள் இன்று பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த பேருந்துகளின் பயன்பாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். படிப்படியாக அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் இந்த பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 40 பேருந்துகளும், கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 40 பேருந்துகளும், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகளும், திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 5 பேருந்துகளும், மதுரை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 5 பேருந்துகளும் என மொத்தமாக 100 புதிய பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், அமைச்சர் சேகர் பாபு, அதே போன்று சென்னை மாநகராட்சி மேயர், போக்குவரத்துத்துறை செயலாளர், மேலாண் இயக்குநர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.